Praise the Lord, a big hello from Diana. Without wasting the time, let me get into the matter. Today we are going to learn a song as a song. Yes, we are going to sing together. It is going to be in Tamil. It's Psalm 134, சங்கீதம் 134. ஏன் சங்கீதம் 134? இதில் மூணு வசனம் தாங்க இருக்குது. நார்மலாக சங்கீதம் 95, 100, 134 இது சர்ச்சஸில் நாங்கள் பாடுறோம். இந்த வசனத்தோட முடிவில் ஆமேன் வரும். அது வசனத்தில் இல்லை, பாட்டை முடிக்கிறதுக்காக நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோங்க. இப்போ நான் பாடுறப்போ நானாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க, அது வசனத்தில் இல்லை. நான் யூஸ் பண்ணுற பைபிள் பரிசுத்த வேதாகமம். பிதா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவரோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற அதே வேதாகமம் தான். திரேயனோட நாமத்தை மகிமைப்படுத்துகிற அதே வேதாகமத்தை தான் நானும் யூஸ் பண்ணுறேன். அதுலேருந்து தான் நான் பாட போகிறேன். இது நான் சர்ச் கொண்டு போகிற பைபிள், மெடிடேஷனுக்கு தனியாக வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே நான் எதுவுமே எழுத மாட்டேன்றதுனால இந்த மாதிரி நான் ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் நான் ஜான்லேயே ஒட்டி வச்சுக்கிட்டேங்க. இதெல்லாம் இன்னும் எழுதலை. அப்கமிங் டேஸில் இதெல்லாம் ஃபில் ஆகும். சண்டே போகும்போது அங்கே கொடுக்குற மெசேஜை ஹிண்ட்டாக எடுத்து வச்சுட்டு அதை வீட்டில் மெடிடேட் பண்ணுவேன். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஐம் நாட் ஃபோர்ஸிங் யூ இன்டு எனிதிங். பாடலாமா? இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆமேன் நானாக ஆட் பண்ணிக்கிட்டேங்க, நாங்களாம் ஆட் பண்ணிக்கிட்ட ஆமேன் தான், வசனத்தில் இல்லை. ஹோப் திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் டு யூ. நீங்களும் இந்த மாதிரி வசனத்தை பாட்டாக பாடி போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ I hope this video is useful to you. This method is useful to you. I will catch you later. Until then, stay tuned. It's big bye from Diana. Bye.